எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதேவி. எனக்கு 2009 கல்யாணம் பண்ணாங்க. பக்கத்தில் வானகாத்தூரில் மாப்பிள்ளை பார்த்தோம். அவர்கிட்ட நான் 2009 நவம்பரில் கல்யாணம் ஆச்சு. எனக்கு 4 நாள் தான் அவர் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை விட்டாங்க. அதுலேருந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். அம்மா வீட்டில் தான். அண்ணன் அண்ணி அவங்க தான் இருக்கிறாங்க. அம்மா இறந்து இப்போ 4 வருஷம் ஆகுது. ஆனால் மாமியார் வீட்டில் என்னன்னாக்கா யாருக்கூடையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் அம்மா அப்பாட்ட பேசக்கூடாது, அண்ணன்ட்ட பேச இப்படிலாம் கண்டிஷன் போட்டாங்க. அடிமையாக இருந்தால் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு நான் கிளம்பி அவங்களும் சாப்பாடு போடல எனக்கு. அதுக்கப்புறம் பையன் 2010 பிறந்தான். அந்த பையன் பிறந்தது கூட வந்து பார்க்கல அவங்க. ஒரு 3 நாள் கழிச்சு வந்து அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எந்த டச்சும் கிடையாது. 2011 சென்னை போனேன் நான். சென்னையில் அவங்க இருந்தாங்க. சென்னை போனப்போ ஒரு 4 நாள் தான் அங்கே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அங்கே இவனுக்கு உடம்பு செலவு, பேர் ஹரிஷ், என் பையன் பேர். அவனுக்கு உடம்பு செலவுன்னு சொல்லிட்டு டாக்டரை காமிக்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி விட்டார் என் வீட்டுக்கார். இதோட கிளம்பி நான் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே தான் இருந்தேன் நான். ஆனால் அண்ணி வந்து இப்போ ஒரு அம்மா போல தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2017 டிசம்பர் மாதம் வந்து அவர் இறந்து போயிட்டதா சொல்லி எங்கள் நாத்தனார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஹரிஷ் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரொம்ப நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு தனியார் பள்ளியில் குறைவான சம்பளத்தை வேலை பார்த்தேன். இங்கே மாரியம்மன் சென்ட் மேரிஸ் அப்படிங்கிற பள்ளியில். அங்கே தான் நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த செபஸ்டியன் சார் அப்படிங்கிறவங்க மூலியமா அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டேன். அம்மா இருந்தப்பன்னு சொன்னார், இங்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுங்களேம்மா பையனை படிக்க வைக்கிறதுக்கு, அங்கே போங்க நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேடியை போய் நான் பார்க்க போனேன். எனக்கு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நான் டேடியை பார்த்து ஹெல்ப் கேட்டேன். எந்த சொந்தக்காரங்களும் ஒரு 10 ரூபா காசு கொடுக்க முன்ன பின்ன தாங்குவாங்க. ஆனால் டேடி போனோடனே மெர்சி தான் எனக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இங்கே வாங்க மிஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச உதவி அந்த டாக்டர் சொல்லி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி டேடி கூப்பிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு இவன் அழைச்சிட்டு போனேன். இவன்டையும் பார்த்து பேசிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 வருஷமாக நான் டாக்டர் ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கேன். அவள் கணவர் இறந்து போனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க டாடி பார்க்கவில்ல அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இவன் நல்லா படிக்க வைங்க, நீங்கள் இவனை வந்து எவ்வளோ நீங்கள் படிக்க வச்சாலும் கடைசி காலேஜ் வரைக்குமே நான் இங்கே படிக்க வைக்கிறோம், அதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிட்டு டேடி சொன்னாங்க. இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலில். இப்போ ஸ்கூல்லேயுமே இந்த ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸை டாப் 10ல் பார்த்தா இவன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். அதனால ரொம்ப சந்தோஷம். இருந்தாலுமே எனக்கு ஒரு கடவுள் போல டேடி வந்து உதவி செய்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த நன்றியை நானும் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன், என் பிள்ளையும் மறக்க மாட்டோம். டேடிக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதுனால கொஞ்சம் நான் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் நான். சரி எப்படி தான் டேடி படிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான். சரி சொல்லு, என் பேர் ஹரிஷ். அனைவருக்கும் வணக்கம். எந்த கிளாஸ் படிக்கிறேன்? சரி, நான் எங்கே போய் பணம் வாங்கணும் தம்பிக்கு? யார் பணம் கொடுத்தது உனக்கு? டாடி. சரி, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சொல்லு, நான் நல்லா படிச்சு சயின்டிஸ்ட் ஆகலாம், எனக்கு டாடி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லு. நான் அந்த உதவி என்றைக்கு மறக்க மாட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச உதவியை பெரியவங்களுக்கு செய்வேன். உதவிய பெரியவங்களுக்கு செய்வேன். ஏன்னா இப்ப இந்த காலத்துல யாருமே அவ்வளவு தூரம் செய்ய மாட்டாங்க பண உதவி. அவங்க எப்போ வந்து என்ன உதவி கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடி. அதனால என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுனால நானும் நன்றி கடன் பட்டிருக்கேன், என் பையன் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். காலம் ஃபுல்லாக அந்த நன்றியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். அதுமாரி வளர்ந்ததுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் எங்களால் முடிஞ்ச என்ன உதவி செய்யணுமோ அதை கட்டாயம் செய்வோம் நாங்கள். அதனால டாடிக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.